ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதாக பார்த்தீங்கன்னா சில டைம் எங்களோட குழந்தைகள் எங்களுடைய மொபைல் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை எங்களுடைய மொபைலை நாங்கள் தெரியாமல் டச் பண்ணி கோல் போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டைமில் இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், அந்த அப்ளிகேஷனில் சில முக்கியமான ஆப்ஷன்களே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டச் ப்ரொடெக்டர் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல முதல்ல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆப்ஷன்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் ஷேக் ஆகிற மூலம் ஸ்க்ரீன் லாக் ஆகிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிற மூலம் எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிற மாதிரியும் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்சிட்டிவிட்டியும் எங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும். அடுத்த உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு சென்சர் மூலம் வைக்கக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்களோட மொபைலை வந்து பாக்கெட்டுக்கு போட்டோடனே எங்களுக்கு லொக் ஆகிற மாதிரி வச்சுக்க முடியும். அல்லது எங்களுக்கு பாக்கெட்லேருந்து வெளியே இருக்கிற மூலம் அன்லொக் ஆகிற மாதிரி வச்சுக்க முடியும். லொக் ஆகிற மாதிரியும் எங்களுக்கு வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்களை இந்த இடத்துல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன். இந்த இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் பண்ணுற மூலம் எங்களோட மொபைலை லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப் பண்ணுற மூலம் எங்களுக்கு அன்லாக் ஆகிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த லாஸ்ட் உள்ள ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு சென்சிட்டிவிட்டியும் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கீஸ், அதாவது எங்களுடைய மொபைலை வந்து அன்லாக் பண்ணுற மெத்தட்லாம் இந்த இடத்துல தந்திருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு எந்த கீ அன்லாக் பண்ண வேணுமோ அதை எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்க டைம் எந்த கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகணுமோ அந்த கீயை எங்களுக்கு இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெலும் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலமே எங்களுக்கு அன்லாக் பண்ணிக்க முடியும். அல்லது எங்களுடைய வெலும் கீயை ப்ரெஸ் பண்ணுற மூலமே எங்களுக்கு அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எங்களுக்கு வெலும் கீயை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் டிசைன். இந்த இடத்துல எங்களுக்கு எங்களுடைய மொபைல் லாக் ஆகிறதுமே ஒரு டிசைன் வந்து எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல நிறைய டிசைன்ஸ் தந்திருக்காங்க. இதில் ஒரு டிசைன்ஸ் தான் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். எங்களுக்கு கஸ்டம் டிசைனையும் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் எங்களுடைய மொபைல் லாக்காக இருக்கிற நேரம் வேக் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய மொபைல் லாக்காக இருக்கிற நேரம் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா பேக் லைட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டின் இருக்குது. இதில் முதல்ல உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ லாக் இன் லேண்ட்ஸ்கேப் மோட், அதாவது அந்த எங்கில் இருக்கும்போது எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகாமல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கிற டைம் நாங்கள் 5 டைம் டச் பண்ணால் எங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது எப்படி அன்லாக் பண்ணுற மெத்தடை பார்த்துக்க முடியும், அல்லது எங்களுக்கு அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனாக இந்த இடத்துல வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொபைலில் லாக் பண்ணுற நேரம் அன்லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வரக்கூடிய டைமில் அன்லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். அடுத்தது எங்களுக்கு கால்ஸ் வரும்போது லாக் ஆகிற மாதிரி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இந்த இடத்துல தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் ஆப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஈவெண்ட் லாக், அதாவது எங்களுடைய ஸ்க்ரீன் வந்து நாங்கள் எந்த டைமில் லாக் பண்ணோம், அதை எப்படி ஓப்பன் பண்ணோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனில் முக்கியமான சில ஆப்ஷன்களையும் பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன் மூலம் பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் ஸ்க்ரீனை நாங்கள் தெரியாமல் டச் பண்ணி அது மூலமாக ஏற்படக்கூடிய டேமேஜ்களை எங்களுக்கு இல்லாமல் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.